ரொம்ப சந்தோஷமான தருணம். அவர் இன்னும் நிறைய மனசில் நினச்சிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு பண்ணணும்னு. கண்டிப்பாக அதை பண்ணுவார். ஏன்னா அவருடைய இலக்கே அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல அரசு தமிழ்நாட்டுக்கு அமையணும் அப்படின்றது தான். கண்டிப்பாக அடுத்த சுதந்திர நாளுக்குள்ள அதில் பல விஷயத்தை சாதிச்சு காட்டுவார். எங்களுடைய வாழ்த்துக்கள். சொந்த பெருமையான விஷயம். The entire Tamil Nadu is happy. This will continue for long. So happy. All members this happy. The Tamil Nadu Chief Minister. Continue. This minister. The message from the Chief Minister also today. He was very clear, right? He was very, very clear. So he wants people to stand with him. That's a clear message. மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்து. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறப்பவும் சொன்னார், நம்ம இந்த வாய்ப்பை மக்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதனால் இந்த மக்கள் தான் உண்மையான ஆட்சியாளர்கள். முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள் வரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை அனைவருமே பப்ளிக் சர்வன்ட்ஸ், மக்கள் சேவகர்கள் தான் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. இதுதான் நம்ம பெரிய ஒரு மெசேஜாக நம்ம பார்க்கணும். அப்புறம் இந்த ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை அமைப்போன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இந்த சுதந்திர இந்தியாவில் தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி தைரியமாக துணிச்சலாக நம்ம ஒரு நேர்மையான வெளிப்படையான அரசியல் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு விடுதலைக்கான ஒரு மெசேஜாக பார்க்குறேன். இதுதான் உண்மையான விடுதலை. இது உண்மையான சுதந்திரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம ஒரு நிர்வாக ரீதியாக நம்ம கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர்களுடைய அமைச்சரவையில் நானும் அங்கே வகிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் நம்ம பார்க்குறோம். நன்றி. தேங்க்யூ. It's a truly a historic moment for every one of us. A leader who is truly loved by all the people of Tamil Nadu, as rightly said by our CM. It is the people who have given this opportunity. It is the people who have elected this government, and it is the people who have created this opportunity for our leader hosting the tricolor in the ramparts of St. George Fort. So, as our leader said, it is a great opportunity. So our mission is to have a government that is free of corruption and bribery, and that in my opinion is the biggest message to the people of Tamil Nadu, and this is a real independence. Administratively, this is going to be a real game changer for this entire Tamil society. Thank you. Schemes will continue. இப்போ இனிமேல் தான் ஒவ்வொரு துறைகளுக்கான மானிய கோரிக்கை வரப்போகுது. கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தல் பேரில் அனைத்து அமைச்சர்களும் இந்த நம்ம பட்ஜெட்டில் என்னென்ன திட்டங்களை அறிவிக்கலாம் அப்படிங்கிற ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். திங்கட்கிழமை மருத்துவத்துறையோட மானிய கோரிக்கை, அதற்காக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல திட்டங்கள் முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதல் படி நடக்கும். ரைட், நன்றி. That is a true difference this government and our leader, Chief Minister, brings to this government, because just because a scheme was introduced by a previous government, it need not necessarily be discontinued. So whichever scheme is useful to the people, definitely they will be continued, and also wherever possible they will be improved, and so that more people are benefited. Right. Thank you. இல்லை, நாளைக்கு தான் மருத்துவத்துறையோட மானிய கோரிக்கை.
நம்ம திங்கக்கிழமை நம்ம பார்ப்போம். திங்கக்கிழமை நம்ம பட்ஜெட்டில் நம்ம சட்டமன்றத்தில் அறிவித்த பிறகு நம்ம செய்தியாளர் சந்திப்போம். நன்றி. No, our leader has been very categorical in his statement today that wherever administratively we need to cooperate with the union, we'll definitely extend the cooperation, and we also expect the same cooperation from the union. At the same time, ideologically, whenever states' interests are threatened and our ideological this grounding of Tamil Nadu is threatened, definitely TVK will be the first party to stand against the union's thrust. Yes. Thank you. ரொம்ப பெருமையான ஒரு it's a very proud moment, very honorable moment. I'm we're so happy. We thank the people and wish everybody a very happy Independence Day. This 80th Independence Day means a lot to me because of our Honorable Chief Minister hoisting the flag for us. Jai Hind. Thank you. விழாவில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுறதுல கண்ணால் பார்க்கும்போது இட் வாஸ் அ கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மக்கள் இதை சாத்தியப்படுத்தினாங்க. மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. இன்றைக்கு 80வது சுதந்திர நாள். இந்தியாவினுடைய இந்த விடுதலை நாளை பிரிட்டிஷாருக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றாக இணைந்து சாதி, மதம், இன, மொழி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரே குரலில் ஒரே களத்தில் போராடி இந்த விடுதலை நாளை பெற்றிருக்கின்றோம். இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 அன்று முன்னெடுக்கப்படுகின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த விடுதலை நாள் குறித்து பேசும் பொழுது, நாடு விடுதலை பெற்றுவிட்டது, ஆனால் இன்னமும் தெருக்கள் விடுதலை பெறவில்லை, சாதி ரீதியான பாகுபாடு இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சாதி, இனம், மதம், மொழி வேறுபாடு இல்லாமல் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய இந்த விடுதலை நாள் என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னதை போல இந்தியாவில் அல்லது இந்திய ஒன்றியத்தில் மாநிலங்களுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. ஒன்றிய அரசு எடுக்கின்ற எத்தனை வளர்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் அந்த வளர்ச்சி திட்டங்களை ஆதரிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வளர்ச்சி என்கின்ற பேரில் மாநில உரிமைகளுக்கு எதிராக, மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக செயல் திட்டங்களையோ அல்லது நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது அதை கட்டாயம் தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதைத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைய உரையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நாளை மறுநாள் தான் எங்களுடைய மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இந்த மாநாட்டுடைய பெயரை சூட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு அல்லது பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த இந்தியாவை இந்து ராஷ்டிரம் என்பதை படைக்க முனைகிறார்கள். ஒரே மொழி, ஒரே நாடு, இதுதான் அவர்களுடைய கனவு. ஒரே மொழி என்பது அது இந்தி மொழி, ஒரே நாடு என்பது அது இந்து ராஷ்டிரம். இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த பன்முகத்தன்மைக்கு எதிரானது. அம்பேத்கருடைய மிக முக்கியமான அந்த பிரியாம்பிள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதை அழித்தொழிப்பது தான் இந்து ராஷ்டிரம்.
ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த கனவை அல்லது அந்த கோட்பாட்டை நிறுவுகின்ற வகையில் தான் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடக்கிறது. 1956 நவம்பர் 1 மொழி வழி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது அந்தந்த மாநிலங்களுக்கான வளர்ச்சி, அந்தந்த மொழிகளுக்கான வளர்ச்சி, அந்தந்த மொழிகளுக்கான உரிமை, இதைத்தான் வரையறுத்திருக்கிறார்கள். ஆனால் தேசிய இனங்களுடைய அடையாளங்களை அழித்தொழித்து இந்து ராஷ்டிரத்தை படைக்க முனைகிறார்கள். ஆகவே இது பெரும்பான்மைவாத இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு மாநாடு, தேசிய இனங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய மாநாடு, சாதி ஒழிப்பை முன்னிறுத்தக்கூடிய ஒரு மாநாடு. அந்த வகையில் நாங்கள் நாளை மறுநாள் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம். இன்றைக்கு தமிழ் மொழி என்கின்ற பேரில் தெலுங்கு எதிர்ப்பு, கன்னட எதிர்ப்பு, அந்த வெறுப்பை முன்வைப்பவர்கள் மத்தியில் இதுதான் தமிழ் தேசியம், சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று சொல்லக்கூடிய இதுதான் தமிழ் தேசியம், பெரியாரியம்தான் தமிழ் தேசியம், அம்பேத்கரியம்தான் தமிழ் தேசியம், பெரியாரே மண்ணு என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேரில் போலி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற மாநாடு தான் இந்த மாநாடு. நன்றி.